சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை இது. ஒரு 20-25 ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே மண்ணில தனியாக 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண், இந்த மாவட்டம் இன்னைக்கும் கூட்டணியில 2 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறோம். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இது வளர்ச்சியா? நம்ம வளர்ந்திருக்கிறோமா? உண்மையான வளர்ச்சியா? இவ்வளவு ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு 2 எம்எல்ஏ, அன்னைக்கு தனியா 2 எம்எல்ஏ. அப்போ நமக்கு பலம் இருக்கு, எல்லாம் நம்மிடம் இருக்கு, சக்தி இருக்கு, இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு, வழிகாட்டுறதுக்கு ஐயா இருக்கிறார், கொள்கை இருக்குது, செயல் திட்டம் இருக்கு, தொலைநோக்கு பார்வை இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த உழைப்பு, இன்னைக்கு இருக்கிற உழைப்பு, அது நம்ம ஏத்துக்கணும். குறைச்சுதான் ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துதான். அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஐயா சொல்லிட்டாரு, நான் போய் குதிக்கணும், குதிச்சுட்டேன், களத்துல இறங்கணும். இன்னைக்கு போன் வச்சுட்டான், கிராமத்துக்கு போறது கிடையாது, ஒன்றிய செயலாளர் போறது கிடையாது, மாவட்ட செயலாளர். இது நான் பொதுவா இங்க மட்டும் சொல்லல, ஏன்னா நம்மளுடைய இலக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரை போய் கேளுங்க, பொதுவானவங்க கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியா? அதுதான் சிறந்த கட்சி. நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க, நல்ல கோட்பாடு, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை, தினம் ஐயாவுடைய அறிக்கை, தினம் போராட்டங்கள், இதுதான் சிறந்த கட்சி என்று யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த களத்துல இந்த செய்திகளை நீங்க போய் சேர்க்கிறீங்களா? இல்ல. சேர்த்தா போதும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது. எனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தம். 1,20,000 இந்த தொகுதி, நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில நம்ம 4 தொகுதிகள் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம். 6ல 4 எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம். ஆனா நம்ம கிடைச்சது எவ்வளவு வாக்குகள்? சொற்ப வாக்குகள். சரி, திமுக 500 ரூபாய் கொடுத்தா, அண்ணா திமுக 500 ரூபாய் கொடுத்தா, ஆனாலும் நம்ம வாக்குகள், நம்முடைய உழைப்பு அது எங்க போச்சு? ஓமலூர் தொகுதியில நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம், 52,000 வாக்குகள் தனியாக பெற்றோம். எடப்பாடி தொகுதியில் 55,000 வாக்குகள் அண்ணாதுரை போட்டிட்டப்போ தனியாக போட்டிட்டோம். எங்க போச்சு மீதி? அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும், வர வைக்க வேண்டும். நீங்கள் அது உங்களுடைய கடமை, அது நடக்கும். எங்கேயும் போல வாக்குலாம் எங்கேயும் போல இருக்கு. இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு. 10 மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க, செயல் திட்டம் இருக்கு, களத்துல இறங்குங்க. நேரா நம்ம போன்று, உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது. ஆனா இப்ப ஏதோ ஒரு கோயில் அப்படி இப்படின்னு ஒன்று மைண்ட் கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு நினைக்கிறேன். களத்துல இறங்கு. ஏன்னா நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து. எந்த கட்சிக்கும் இந்த சொத்து கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. என் தம்பிகளும் என் தங்கைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்களுக்கு சொல்லிட்டாருமா, ஐயா சொல்லிட்டாருமா, அவ்வளவுதான். எந்த இது வேணாம் அது வேணாம், அவனுக்கு உள்ள மனசுக்குள்ள அப்படியே அது வெறி. இன்னும் 10 மாதத்துல நான் பார்க்கணும், சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டம். இந்த தேர்தல்ல நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வெற்றி பெற வரும். ஒரு சில பேர் கூட்டணி கூட்டணி கூட்டணி, அந்த அளவுக்கு இந்த தொகுதியில், இந்த மாவட்டம் தனியாக வெற்றி பெற்ற தொகுதி கூட்டணி இருக்கு இல்ல, அதை பற்றி நீங்க நினைக்க வேண்டாம். தனியா போட்டிட்டோம்னா சேலம் இந்த மாவட்டத்தில் 11 தொகுதியில 8 தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும். தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்ற வரை அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த தொகுதி, இந்த மாவட்டம் நமக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்கு. பாட்டாளி கட்சியில அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம். இதே போன்று நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார். மேட்டூர் உபரிநீர் திட்டம் முதல் சொன்னது ஐயா தான். தண்ணி வீணா போதியா, கடல்ல போதியா, அந்த தண்ணி வீணா போற தண்ணி இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க. முதல் ஐயா சொன்னதான்.
50,000 விவசாயிகளை வைத்து இங்க சேலத்துல எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா நடத்தினார். 50,000 விவசாயிகள். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா, சரி ஒரு அறிவிப்பு வச்சு, சும்மா கசா பணமா அறிவிப்பு 3000 கோடியில இந்த மேட்டூர் உபரி திட்டம் சேலத்தில் நிறைவேற்றப்படும். இதுவரைக்கும் கலைஞர் அப்போ கலைஞர் 3 முறை அறிவிச்சார், ஜெயலலிதா 2 முறை அறிவிச்சாங்க. திட்டம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல 500 கோடி ரூபாயில அங்க ஒரு ஏதோ கொஞ்சம் கிராமத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம நோக்கம் என்ன, தலைவாசல் வரைக்கும் 11 தொகுதியில போகணும். சரபங்கா நதியில இணைக்கிறது, திருமணி முத்தால இணைக்கிறது, வசிஷ்ட நதியில இணைக்கிறது, இதெல்லாம் இணைச்சு எல்லாம் ஏரி குளங்களை நிரப்பணும். எல்லாத்தோட பனமரத்துப்பட்டி ஏரி ஒரு டிஎம்சி தண்ணி கொள்ளப்பட்ட ஏரி. சேலம் மாவட்டம் சேலம் மாநகரத்துல மக்களுக்கு ஓராண்டு தேவை எவ்வளவுன்னா 1 டிஎம்சி தண்ணி. அந்த 1 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட பனமரத்துப்பட்டி ஏரி நீங்க போய் பாருங்க. நானும் போய் பார்த்தேன். பொட்டல் கால வேலிக்காத்தா கருவேலம் சீமகருவேலம் அதை கூட தூர்வாரி சுத்தப்படுத்த துப்பில்லாத ஆட்சி தான் இங்க நடந்தது. துப்பு கிடையாது ஆட்சி. திட்டம் சாதாரண திட்டம் நம்ம கிட்ட இருக்கியா, நம்ம கிட்ட வரம் இருக்கு, இயற்கை கொடுத்த வரம், அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி. இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்துல தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார். திறக்கட்டும். எந்த தியாகிகள்? ஐயா ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சார். இவங்க கிட்ட கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல, இடஒதுக்கீடு கொடுக்கல, தனியா கொடுக்கல. பிறகு ஐயா வந்து ஒரு வாரம் சாலை மறியல் 1987 செப்டம்பர் 17 23 வரைக்கும். அதுல முதல் நாள் 21 பேர் அவங்களோட உயிரிலை தியாகம் செய்தார். முதல் நாள் காவல்துறையில அது சுட்டாங்க, நேரம் மாறல பார்த்து சுட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட துப்பு கிடையாது, ஒரு இயக்கம் கூட வாய திறக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, கட்டுங்க. ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க, பேரங்கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த நோக்கம் தான் ஐயா. ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு முதலமைச்சர் அவர்கள். நான் மணிமண்டபம் கட்டுவேன், ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இது ஒரு அடையாளம். மணிமண்டபம் கட்டுங்க, ஆனா அது போதாதுங்க. இடஒதுக்கீடு கொடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் உங்களுக்கு கையெழுத்து போட்டா போதும். இங்க கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர். ஆனா நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள். இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல, ஆனா அது அவருக்கு தெரியாது. அதன் பிறகு எப்படியும் ஐயாவை சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா வந்து எம்ஜிஆர் அவர்கிட்ட பார்த்து பேசி, இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு, இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு, ஐயோ எனக்கு தெரியாம போச்சு டாக்டர், இப்படி இருக்கிறா, இவ்வளவு மோசமா இருக்கா, யாருமே சொல்லல என்கிட்ட. அங்க 2 அமைச்சர்கள் பாக்கிறதுல நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களை பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டார். பேரை சொல்ல விரும்பல நான். அந்த 2 அமைச்சர்கள் திட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு. பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார், கடைசி காலத்துல சொன்னாரு, நிச்சயமா நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு, அதன் பிறகு 15 விழுக்காடு இடஒதுக்கீட தயார் பண்ணி வச்சாங்க மசோதா. அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனார். அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் இறந்துட்டார். அதன் பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசியில் கொடுத்தார். அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார். 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல.
அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. அதான் 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல. சரியான முறையில வாதம் நடக்கல, நீதிமன்றத்துல ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, கொடுக்கலாம் என்று யார் சொன்ன? உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்க, தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா அதுல முதல் வருஷம் நானும் ஐயாவும் ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்கள் ஐயாவுடன் 3 முறை தனியா போய் சந்திச்சார். நான் சந்திச்சேன், நம்முடைய ஜி.கே. மணி அவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க, குழுவெல்லாம் போய் எத்தனையோ முறை சந்திச்சு. ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன்னு சொல்லியே நம்பிக்கை ஊட்டினார். ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டினார். நிச்சயமா செய்யறேன். ஒரு முறை என்னன்னு சொன்னாரு, ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுட்டு நான் கொடுக்குறேன், அந்த அளவுக்கு சொன்னார். சரி, எங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கை. அப்புறம் பார்த்தா 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க, அது செய்ய முடியாதுங்க, அது மத்திய அரசு செய்யணுங்க. இந்த 2 ஆண்டு காலம் என்ன மாற்றம் வந்தது அவருக்கு? என்ன, இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, இந்த மக்கள் படிக்காம, கல்வி அறிவு இல்லாம, மதுவுக்கு, குடிக்கும், போதைக்கு அடிமையாகி அப்படியே இருக்கணும், முன்னேறக்கூடாது. அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு வங்கி. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும், தரவுகள் இருந்தும், உச்சநீதி வழக்கு தீர்ப்புகள் இருந்தும், எல்லாம் இருந்தும் மனசு இல்லை, கொடுக்கிறது மனசு இல்லை. இந்த மக்கள் படிச்சுடுவாங்க, படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஒரே காரணம் தான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து, இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா, நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க. என்ன கடிதம் எழுதுங்க? மத்திய அரசு கிட்ட போயிட்டு 20 விழுக்காடு எம்பிசியை மறுசீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம், அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கடிதம் எழுதுங்க. என்ன எழுதியிருக்கலாம்ல? மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் செய்யறது கிடையாது. நாங்க மணிமண்டபம் கட்டுவோம், அந்த தியாகிகள் வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி 2 நாளா ட்ரைனிங் நடக்குது. அவங்களுக்கு 21 தியாகி குடும்பத்தை 2 நாள் மணி இந்த தாசில்தார்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு, நீங்க இப்படி சொல்லணுங்க, கலைஞர் செஞ்சாரு சொல்லணும், ஸ்டாலின் செஞ்சாரு சொல்லணும், இப்படி சொல்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. யாரு சொன்னாலும் என்ன, அதற்கு இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர், மருத்துவர் ஐயா அவர்கள் தான், நம்முடைய ஐயா அவர்கள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும். அதனால இதெல்லாம் வரலாற்றில் இருக்கும், நல்லா பேச போறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மட்டும் நம்முடைய அண்ணன் வீரபாண்டியார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு 10% நம்ம கிடைச்சிருக்கோம். ஏன்னா அவர் எப்படியாவது ஸ்டாலின் அவரிடம் போட்டு சண்டை போட்டு போராடி எப்படியாவது வாங்கி கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், உணர்வு பூர்வமா சமுதாயத்தினுடைய பலத்தை பத்தி தெரியும், பலவீனத்தை பத்தி தெரியும். அதனால அதெல்லாம் இன்னைக்கு, ஆனா இன்னைக்கு அவர் இல்ல, நம்ம மத்தியில இல்ல. இருந்திருந்தாலும் நிச்சயமா எப்படியாவது போய் சண்டை போட்டு இன்னைக்கு யாரும் இல்ல, உள்ள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நம்ம சார்பில் உள்ள போய் திமுக கேள்வி கேட்கறது கூட யாரும் கிடையாதுங்க. அந்த சூழல் தான் வந்துருச்சு இன்னைக்கு. இன்னொரு 10 மாசம் அவ்வளவுதான், பொறுத்துட்டு இருங்க. 10 மாசத்துல இவருக்கு ஒன்றும் பண்ணவும் போறது கிடையாது. பாத்துடலாம், எல்லாம் பாத்துக்கலாம். சேலம் மாவட்டத்துல எவ்வளவு ரயில்வே கோட்டம் ஐயா, அதாவது நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அரங்க வேண்டு அப்ப இருந்தார். அப்போ எவ்வளவு சேலம் ரயில்வே கோட்டம் இந்த பகுதி, இந்த டிவிஷன் பால்காட்ல இருந்து, கேரளாவில இருந்தது. ஐயா சொல்லிட்டாரு, அரங்க வேலு கூப்பிட்டு வச்சு, நீ என்ன பண்றீங்களோ தெரியாது, சேலம் ரயில்வே கோட்டம் வரணும். ஏன்னா இந்த சேலம் ரயில்வே கோட்டம் காமராசர் காலத்துல இருந்து கோரிக்கை.
காமராஜர் நினைச்சு பாருங்க, காமராஜர் காலத்துல யாரும் கொண்டு வர முடியல. அப்புறம் வேலு மினிஸ்டர் வேலு போய் பார்த்தாரு. கேரளா எம்பிங்க அவ்வளவு எதிர்ப்பு நாடாளுமன்றத்துல, முடியவே முடியாது, அது பிரிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எவ்வளவு சத்தம், பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. பிறகு அரங்கவேலு ஐயா சொன்னார், ஐயா அது ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஐயா, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சொன்னார். ஐயா ஒரே வார்த்தை சொன்னார், வேலு உங்களால செய்ய முடியலன்னா நான் வேற அமைச்சர் விட்டு நான் செய்ய வைக்கிறேன். யாரு சொல்லி விட்டாரு, வேற அமைச்சர் வச்சு நான் செஞ்சிடறேன். உடனே வேலு போனாரு, அங்க போய் பார்த்தா பேசி என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு ஒரு முடிவுல போய் அந்த தைரியம் கொடுத்துட்டாங்க. நேரா போனாரு, என்னன்னாலும் பாத்துக்கலாம், அங்க பேசி ஈசி போட்ட சேலம் ரயில்வே கோட்டம் அறிவிச்சிட்டாங்க. ஐயா என்ன வந்திருக்க போன நேரத்து கூட பேசி இருந்தேன். இன்னைக்கு 27 விழுக்காடு ஓபிசி என்று இந்தியாவிலே இன்னைக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் யாருன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா இது மீடியால வராது, தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. 2006 ஒரு யூபிஏ மீட்டிங், அப்பெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில நம்ம அங்கமா இருந்தோம். அது ஆண்டுதோறும் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த கூட்டம் நடக்கும். பிரதமர்ல இருந்து எல்லா கட்சி உடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்துப்பாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஐயா கலந்துகிட்டு அதுல இந்திய அளவில் ஓபிசி கல்வி நிலையத்துல 27% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம பாட்டாளி கட்சி கோரிக்கையே ஒண்ணுதான், காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்த செயல் திட்டம், குறைஞ்சபட்ச அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் நம்மளோட கோரிக்கை 27% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு 2004 நம்ம கொண்டு வந்தோம். அதுல ஒண்ணுதான் நம்ம கோரிக்கை. 2 ஆண்டு காலம் கோரிக்கை நிறைவேற்றல. மாறாக அன்று பிரணாப் முகர்ஜி அவர்கள் அது முடியாதுன்னு வெளியில அறிவிச்சிட்டார். பிறகு ஐயா அந்த கூட்டம் நடக்குது. கூட்டத்துல ஐயா மூஞ்சுலாம் செவந்து போச்சு, கோவம் வந்துடுச்சு. எழுந்து நின்று, மேடம் இந்தியாவில ஓபிசிக்கு 27% நீங்க இடஒதுக்கீடு கொண்டு வரலன்னா we don't want to be in the alliance, இந்த கூட்டணியில நாங்க தொடர விரும்பல மேடம் அப்படின்னு எழுந்து நின்று சொன்னார். அந்த அம்மாவுக்கு என்ன திடீர்னு ஒருத்தர் எழுந்து நின்று இப்படி சொல்றாரு, ஐயோ உட்காருங்க ப்ளீஸ் சொல்லுவோம் டாக்டர், உட்காருங்க உட்காருங்க, கோபப்படாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. லாலு அவங்க எதிர்க்க உட்காருங்க, லாலு ஏன் அமைதியா இருக்கீங்க, பேசுங்க. யாரு இப்ப லாலு பிரசாத் யாரு? உடனே அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இல்ல மறுபடியும் நாங்க மாலையில சந்திக்கிறோம், சாயங்காலம் மறுபடியும் 2வது மாதம் சந்திக்கிறோம். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு கூட்டம் அவ்வளவுதான், அதுல மறுபடியும் மாலையில சந்திக்கிறோம் சொன்னாங்க. எல்லாம் போய் அப்புறம் ஐயா கலைஞருக்கு போன் பண்ணாரு, எல்லாத்துக்கும் போன் பண்ணி பேசி கம்யூனிஸ்ட்ல இருந்து அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் சரத் எல்லாம் பஸ் வாங்கலாம், எப்படியா பண்ணணும். திமுக ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கலாம், பேசக்கூடாது ஆயத்தம். பிறகு அன்னைக்கு மாலையில பேசி லாபி பண்ணி கம்யூனிஸ்ட் எல்லாம் போட்டு பேசி அன்னைக்கு மாலையில சோனியா காந்தி அம்மா அறிவிக்கிறாங்க, என்னன்னு இந்தியாவில கல்வி நிலையங்களில் 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த ஆண்டில் இருந்து வழங்கப்படும். அன்னைக்கு ஐயா அந்த கூட்டத்துல இல்ல, கலந்துக்கலனா இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்காது, இன்னைக்கு வரைக்கும் அது கிடைச்சிருக்காது எனக்கு தெரியும். அது பிறகு யார் வந்தா என்ன வந்தாலும் வந்திருக்காது. அந்த மனநிலையில யாரும் இல்லை, கொடுக்கறது நிலையில இல்லை. இதெல்லாம் எவ்வளவு ஐயா பாட்டாளி கட்சி இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடஒதுக்கீடுன்னு சொன்னா அதை பத்தி பேசுறது 2-3 மணி நேரம் ஆகும். இந்தியாவோட 6 இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னா ஐயா தான். இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்ல ஒருத்தர் கூட ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வரல. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் ஒரு நபரு கூட ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தது கிடையாது இந்தியா. சமீபத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் நெல்வாய் கிராமம், இங்க 2 பிள்ளைங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டார்கள். திருமால்பூர் அங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்ந்து சண்டை. 2 தம்பிங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 2 தம்பிங்க, அதாவது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம், ஒரு வன்மம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தியா கூட வரல, எந்த தொலைக்காட்சியிலையும் எந்த பேப்பர்லயும் செய்தியா போறதுக்குள்ள
தமிழ்நாட்டு ஊடகத்துறையில வந்துட்டு மனசுல ஈரம் கிடையாது. அதுல ஒரு தம்பி இறந்துட்டான். அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்களா? எந்த மீடியால வந்துச்சா? ஒருத்தர் பெட்ரோல் ஊத்தி கொடுத்து இறந்து இருக்கிறான், செய்தி போறத கூடமா உங்களுக்கு எல்லாம் ஈரம் இந்த மனசுல? ஏங்க இவங்க 2 பேரும் பாட்டாளி மிகச்சி சார்ந்தவங்க. இதுவே மாறி அந்த சம்பவம் நடந்ததுன்னா நினைச்சு பாருங்க என்ன நடக்கும். இந்தியா முழுவதும் கொதிக்கும். எப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அப்ப என்னையா எங்க உயிர்லாம் ஒண்ணுமே இல்லையா? எங்க உயிருக்கு விலை இல்லையா? ஒண்ணு இல்லையா? என்ன கூட தர்மம், கூட நியாயம்? அதுல என்னுடைய முதல் கவலை என்ன, அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதும், இங்க பிரச்சனை, அங்க கலவரம், அப்படி பண்ற போதுன்னு என்னுடைய முதல் கவலை. நான் நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பயனாளிகளா அமைதியா இருக்கா, பிரச்சனை வேணாம் வேணாம் வேணாம். கடந்த காலம் போன்ற இருந்ததுன்னா எல்லாரும் வேற விதமா ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்க 20 ஓட்டு எம்பிசி இருக்கு. அதுல படிச்சு வேலைக்கு போகணும். அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம். அதுதான் நாங்க இருக்கிறோம். இல்ல எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீ இது பண்ணுடா, அப்படி பண்ணுடான்னா 1 நிமிஷம் ஆகும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியல உங்களுக்குலாம். தினமும் பிரச்சனை, தினமும் கலவரம், தினமும் அங்க பிரச்சனை, இங்க எழுத எனக்கு ஐயா நினைச்சு பார்த்தாரு. ஐயோ வேண்டாம் ஐயா, ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல 30 ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர். வேற விதமா சேலம் மாவட்டம், அப்ப பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி 4 மாவட்டமும் சேர்ந்ததுதான் சேலம் மாவட்டம். இப்ப 4 பிரிச்சுட்டாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்பதான் அவ்வளவு நக்சலைட்ஸ், மாவோயிஸ்ட், நக்சலைட்ஸ். யாரு? நம்ம பிள்ளைங்க தான். ஏன்? படிப்பு இல்ல, வேலை இல்ல, அவ்வளவு இருந்தா. ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரும் வந்து சரண்டர் ஆகி ஐயா கிட்ட நாங்க வர ஐயா, நீங்க எங்களை படிக்க வைங்க, எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க. இந்த நம்பிக்கை ஐயா மேல் வைத்துதான் இன்னைக்கு நக்சலிசம் ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாம போறதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயா. எல்லாம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேசிட்டு போலாம், எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செய்தியை மக்கள் கிட்ட நீங்க சொல்லலாம். என்ன நம்மள அப்படியே பாக்குறேன், அப்படியே பாத்துக்கிறேன். ஒண்ணுதான் சேர்த்து சொல்றேன், உன் தொகுதியில வாங்கினீங்க ஓட்டு 52,000 ஓட்டு வாங்கின தொகுதி. அதெல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்றேன். 10 மாசம் தான் இருக்கு. 10 மாதத்துல களத்துல இறங்குங்க. அந்த வெறி வரணும், கோவம் வரணும். உள்ள கட்சி இறங்கு வருமா? என்ன மூணு பார்த்தா வரமா தெரியல எனக்கு. இறங்குங்க, போங்க, பாத்துக்கலாம். 2ல 1 பாத்துக்கலாம். வந்துச்சா? 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 அதனால இது ஒவ்வொரு தம்பிகளுக்கும் இது வரணும். களத்துல போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம், உறுதியா வெற்றி பெறுகின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான். அதுல மாறுகிறது கிடையாது. தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன? கூட்டணி ஆட்சி தான். எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பாட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்றீங்களோ, எவ்வளவு அர்ப்பணிப்போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ, அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும். நம் வெற்றி கொடுக்கும். அந்த வெற்றியை நாம் பெறுவோம். ஏன்னா இதுல வேற என்ன, இதுல 10 மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற, சேலம் மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற. ஏன்னா நீங்க மற்ற மாவட்டத்தில் எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள். அந்த எடுத்துக்காட்டு அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன்.